கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த அற்புதமான தொடரில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்ற இந்த போதனை அருமையாக பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொடான கொடி நன்றி. கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் குறைவில்லாமல் வைக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தையை கவனிப்போம். பொல்லாங்கன் ஏயும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலான விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாகவும் நில்லுங்கள் என்று சொல்கிறார். இப்படித்தான் அவர் வழி நடத்துகிறார். வார்த்தை கொண்டு அவர் வழி நடத்துகிறார். அதாவது பொல்லாங்கு எய்யும் அக்னி, அதாவது ஒரு மனுஷன் பாருங்க, உங்களை எதிர்க்கிறான், உங்களுக்கு தேவையானதை புறம்பா பேசுகிறான், உங்களுடைய பொருளை நஷ்டப்படுத்துகிறான். இப்படிப்பட்டவன் உங்களுக்குள்ள விரோதமாக எழும்புறான், உங்களை கீழே தள்ளதுக்காக அவன் வேலையாக தான் உங்களையே தான் நினச்சி உங்களை ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி நினைக்கிறவன் பாருங்க, அவன் அந்த அஸ்திரங்களெல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக, அதெல்லாம் நிர்மூலமாக்குவதற்காக எல்லாவற்றுக்கும் மேலான ஒன்று இருக்கிறது. அது என்ன? விசுவாசம் எனும் கேடயத்தை பிடித்து கொண்டிருங்கள் அப்படி சொல்கிறார்கள். விசுவாசம், அதாவது தேவனுடைய அந்த வார்த்தையின் விசுவாசம். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், யுத்தம் செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். இந்த விசுவாசத்தை நீங்கள் போய் அந்த போராடிக்கிட்டு நிற்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் நினைக்கிங்க நான் தான் அவனை ஏதாட்டு பணம் வாங்கணும். என் கர்த்தர் இருக்கிறார். ஏனென்றால் எனக்கு தந்த பொருளெல்லாம் அவர் ஆசீர்வதித்தவர், என் வீட்டை ஆசீர்வதித்தவர், என் பொருளை ஆசீர்வதித்தவர், என் பிள்ளைகளை மனைவி எல்லாத்தையும் நீ ஆசீர்வதித்த என் தேவன் இந்த எந்த ஒரு ஆயுதத்தை புறம்பாக எதிர்க்கிறானோ அதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆக நான் ஏன் அவங்ககிட்ட போய் சண்டை இழுக்கணும்? கர்த்தர் சொல்லுகிற அந்த விசுவாசம், நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்க உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்ன அந்த ஆபிரகாமுக்கு சொன்ன அனைத்து ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தந்த அந்த தேவன் நான் உன் கூட இருக்கிறேன் என்று நீங்கள் முழு மனதோடு விசுவாசிக்கும் பொழுது இங்கே தான் கிருபை பெறுகிறது, இங்கே தான் ஆசீர்வாதம் பெறுகிறது. இதைத்தான் மனிதன் விசுவாசிக்க வேண்டும். இதை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய வழிநடத்தில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவனை பாருங்க, கொஞ்ச நாளில் அவன் எப்படி போகிறானே தெரியாது, எப்படியாவது எந்த வழி போகிறானோ நிர்மூலமாக மாறோன்னு தெரியும். ஆனால் நீங்கள் அவனுக்கு எதிராக நின்று நான் யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு, கர்த்தரே உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறார். அதை நீங்கள் விசுவாசம். எனக்கு யுத்தம் பண்ணுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆக எனக்குள்ள பொருட்களை எல்லாம் அவர் தந்தது, அவருடையது. இந்த அண்டா சராசரி அவருடையது. இதை இந்த எனக்கு தந்த பொருளை இன்னொருத்தன் எப்படி அழிக்க முடியும்? ஏனென்றால் அவர் என்னை ஆசீர்வதித்தவர், அவருடைய கரம் இந்த பொருள் மேல் இருக்கிறது, அவர் இந்த வீட்டை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாமே அவருடைய பொருளாக இருக்கிறது என்றால் அது எப்படி ஒரு நிர்மூலமாக்க முடியும்? அதனால் நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது என்ன நடக்க பாருங்க, இந்த விசுவாசத்தை ஒருவன் பிடித்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய வழிநடத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அவர் உங்களுக்கு எல்லா விதமான எல்லாத்தையும் எதிராளிகளை சரிகட்டி உங்களுக்கு சமாதானத்தின் சந்தோஷத்தை தந்து, மகிழ்ச்சி தந்து, சுகத்தை தந்து, செல்வத்தை தந்து, சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆக நீங்கள் எதை பற்றி கவலைப்படாங்க. இந்த கேடயம், அதாவது உங்களுக்கு ஒரு பாதுகாக்கான அந்த தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த பாதுகாப்பின் தேவனை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். இப்படித்தான் அவர் வழி நடத்துகிறார். அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசத்தை வளர்த்துக்கொள் என்று இந்த நாளில் அவர் கூறுகிறார். இந்த விசுவாசம் என்பது இந்த உலகத்தில் மிகவும் முக்கியமானது ஒன்று. இதை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை தேவனோடு இருக்கும் பொழுது நீங்கள் எல்லா விதத்திலுமே கிருபை, ஆசீர்வாதம் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆபிரகாம் ஆசீர்வாதம் எனக்குள்ளது என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த சிலுவையின் மரணம் எனக்காகவே பண்ணப்பட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை எனக்கு தருகிறவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர்தான் எனக்கு எல்லாத்தையும் தருகிறவர், அவரின் வீட்டின் களஞ்சியங்களை நிறைக்கிறவர் அவர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய வழிநடத்தில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் வார்த்தையை விதைக்கிறீர்கள். வார்த்தை கொஞ்ச நாளில் அது உள்ளே சென்று உங்களுடைய வாழ்க்கை அதே போல் ஆகும். அதைத்தான் அந்த விசுவாசத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இதை கேளுங்கள். கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.